ஹாய், ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பரத். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் விஞ்ச் ட்ரெயினில் போகிறதுக்காண்டி ரெடி ஆகிட்ருக்கோம். அப்படியே உள்ளே வந்தோம். பாருங்கள், என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே அழகாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே விஞ்ச் ட்ரெயினுக்கு உள்ளே போகலான்ட்டு போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன கேட்டில் ஒரு அறையில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதுதான் வந்து காத்திருக்கும் அறை. அந்த அறை தான் அது பார்த்துட்ருக்கீங்க. அந்த அறையில் நம்ம காத்துட்ருக்கும் போது கூட பார்த்திங்கன்னா, மூவிஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா திருவிளையாடல் படம் ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஞ்ச் வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அது கீழேருந்து மேலே போகிறது வந்து எடுக்க முடியல. மேலேருந்து நம்ம கீழே இறங்குறது தான் எடுத்திருப்போம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம விஞ்சிலேருந்து ரைட் சைடில் வந்து 2 விஞ்ச் இருக்குது பாருங்கள். இது ஒரு விஞ்சு, அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம விஞ்சும் தயாராக இருக்குது. மெல்ல மெல்ல அப்படியே கீழே போகலாம். அந்த கீழே போகும்போது உள்ள அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ ப்ளஸ் வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இந்த விஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மேலே மலையிலேருந்து கீழே போகிறதுக்கு 8 மினிட்ஸ், நியர்லி 8 மினிட்ஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா விஞ்ச் வந்து மோஸ்ட்லி சின்ன பசங்க, அப்புறம் வயதானவர்கள், இந்த மாதிரி முடியாதவங்களாம் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறதெல்லாம் விஞ்சு தான். இதனோட கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய், 25 ரூபாய், 50 ரூபாய். ஸோ இந்த வகையில் வந்துட்டு அவங்க கட்டணம் வந்து தேவஸ்தானத்துலேருந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்துட்டு இதை வந்து விஞ்சை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. மலைக்கு முருகன் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னா விஞ்சை வந்து மோஸ்ட்லி எடுக்கிறாங்க. இதனோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோப் காரும் இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, பாருங்கள். விஞ்சில் இறங்கும்போது அதனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்கும். இது வந்து அவ்வளோ ஒரு சேஃப்டி கூட, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பழனியோட மொத்தம் வியூவே வந்து இங்கேருந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ரைட் சைடில் எங்கள் லெஃப்ட் சைட்லேயும் பாருங்கள், அப்படியே பச்சை பசேர்னு இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக பிரம்மாண்டமான கோவிலில், பிரம்மாண்டமான மலையில் இப்படி பிரம்மாண்டமான ஒரு வியூ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழனி மலை முருகனோட ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. இந்த விஞ்ச் ஆகட்டும், ரோப் கார் ஆகட்டும், அப்புறம் யானை பாதைன்னு சொல்லுவாங்க, பாதையில் நடக்கிறது, அப்புறம் நார்மல் ஸ்டெப்ஸில் போவாங்க. ஸோ பக்தர்கள் எல்லா வழியிலையுமே வந்துட்டு முருகனை தரிசிக்க இதை சூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கொஞ்சம் இன்னொன்னு சொல்லி ஆகணும், இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சறுக்கானே. பார்க்குறதுக்கு வியூ வந்துட்டு அவ்வளோ இதாக இருக்குது. எனக்கு நல்லா இருந்ததுங்க. பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அந்த மரங்கள், செடிகள் எல்லாத்தையும் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மெயின்டைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தேவஸ்தானத்துலேருந்து அவங்க கிளியராக வந்து டெய்லியுமே வந்து எல்லா மெயின்டெனன்ஸுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க போல். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பசுமையாக இருக்குது. அது மேலேருந்து நம்ம கீழே போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நீட்னஸ் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த கீழே இருக்கிற விஞ்ச் ஸ்டேஷன், அந்த பில்டிங் இருக்குது பார்த்திங்களா, அங்கே கூட அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளீனாக இருந்தது. வியூவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளேயும் அது ஒரு பார்க் மாதிரியே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்களேன், இந்த பழனியோட வியூ வந்துட்டு மோஸ்ட்லி இந்த லெஃப்ட் சைடு மலையிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த சைடு அந்த வியூ வந்து பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக தெரியுது. நம்ம போகும்போது மழை இல்லை. ஸோ ஒரு நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. ஸோ காற்றும் நல்லா விசு விசுன்னு அடிச்சது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வியூ வந்து என்னால் கிளியராக காமிக்க முடிஞ்சுது. இன்னொன்று என்னென்னா, லாஸ்ட் பெட்டியில் நம்ம ஏறிட்டோம், அதனால் இதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக எடுக்க முடிஞ்சுது.
பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா வின்ச்சூர் ஸ்டேஷன் பில்டிங் பாருங்கள். இங்கேருந்து பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அப்படியே ஒரு பெரிய மகாராஜா கோட்டைக்குள்ளே போகிற மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பாருங்கள். அப்படியே அவ்வளோ ஒரு மரங்கள் அப்படியே நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே கோட்டைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு க்ளீனாக வச்சுருக்காங்க. இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னா இந்த மரங்கள்லாம் உங்களாலே பார்க்க முடியுது. அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து வாட்டர்லாம் சப்ளை பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக வந்து எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த விஞ்ச் இறங்குற நம்ம ட்ராக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கும்போது நிறைய அதை பாராட்டணும். அழகாக இருக்குங்க வியூ. இந்த மாதிரி ஒரு வியூவில் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பழனி மலை முருகன்கிட்ட இருந்து நம்ம தரிசனமெல்லாம் வாங்கிட்டு இப்படி குழந்தைங்களோட பெரியவங்களோட நம்ம வந்து ஜாயின் பண்ணி இந்த விஞ்சில் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு ட்ராவல்னு சொல்லலாம். இது வந்து நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி வந்து பழனி வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு விஞ்சில் போயிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அனுபவம் கிடச்சிருக்கும். வராதவங்க கண்டிப்பாக வாங்க. இப்போ வந்து நம்ம நெருங்கிட்டோம். விஞ்சிலேருந்து கீழே இறங்கி மோஸ்ட்லி வந்து நம்ம விஞ்ச் ஸ்டேஷனை வந்து நியர்பை வந்துட்டோம். உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, 8 மினிட்ஸ் ஆச்சு மேலேருந்து கீழே வர்றதுக்கு. 8 மினிட்ஸ். அப்படியே மெல்ல மெல்ல வந்துட்டோம். அப்படியே நம்ம விஞ்ச் ஸ்டேஷனை வந்து அடைஞ்சிட்டோம் குயிக்காக. 8 மினிட்ஸ் ஆச்சு. அந்த 8 மினிட்ஸில் வந்து இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜேர்னியாக தான் இருந்தது. பாருங்கள். அதே மாதிரி கீழே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம விஞ்சில் ஏறுறதுக்காண்டி. இப்போ நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். இப்போ என்னால் பார்க்க முடியுது ஸ்டேஷனில் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் கேமரா செல்ஃபோன்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, நம்ம எடுத்துகிட்ருக்க மாதிரியே. பாருங்கள், எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அவ்வளோதான் மக்களே, நண்பர்களே, கீழே வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ வீடியோஸ் அப்டேட்லாம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஆல். Fearless.